கோடீஸ்வரன், பெரிய கோடீஸ்வரன். ஒரு லேண்டு பேர்ல ஒரு லோன் வாங்கியிருக்கிறாரு. அந்த லோனுக்கு பேங்க்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்து செவரில் ஓட்டிட்டாங்க. அதுக்காக 2 அழகான பிள்ளைகள், மனைவி, கணவர் 4 பேரும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. பெரிய கோடீஸ்வரங்க. வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட இவங்களால நிக்க முடியல. நம்மளை விட நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களை விட சில நெருக்கடிகள், சில போராட்டங்கள் தான் நமக்கு. ஆனா என்ன புயல் அடிச்சாலும் நம்ம என்ன செய்யறோம்னா கலங்காம நின்று கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. காரணம் என்ன? காரணம் என்ன? அவர் மேல உள்ள விசுவாசம், அவர் மேல உள்ள நம்பிக்கை. எப்பெல்லாம் சோர்ந்து போறோமோ, எப்பெல்லாம் வேதனையில் இருக்கிறோமோ, எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, அப்பெல்லாம் அவர் என்ன செய்கிறார்னா நமக்கு வாக்கு கொடுத்து நம்மளை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சில நேரங்களில் சில பிரச்சனைக்கெல்லாம் நிற்க முடியல. ஆனா அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கை நம்பி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லுகிறவர் தான் நம்முடைய கூட்டம். இவ்வளவு பிரச்சனை இருக்குது, ஏன் நீங்க சோர்ந்து போகாம நிக்கிறீங்க? மறுபடி ஏமாற்றம், மறுபடி சோதனை, மறுபடி நெருக்கடி, மறுபடி இதெல்லாம் தொடரணும். அதெல்லாம் அப்படியே நாசமாகுது, அதெல்லாம் வீணா போகுது. என் வாழ்க்கையில ஒரு பெரிய பெருக்கம் இல்ல, என் வாழ்க்கையில ஒரு ஜெயம் இல்ல, என் வாழ்க்கையில ஒரு வெற்றி இல்ல. ஆனாலும் அவரை விசுவாசித்து நிலை நிற்கிறோம். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, பிரச்சனைகளை பார்த்து பயப்பட்டு நம்ம ஒருபோதும் போறதில்லை. ஏன்? அவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கு. அவர் வார்த்தை கொடுத்துருக்கிறாரு. இப்ப நம்மகிட்ட வந்து நீங்க என்ன நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்கன்னா நம்மளால தெளிவா சொல்ல முடியும். எந்த நம்பிக்கை இல்லை, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்கு, அதை நம்பிக்கையாய் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதாங்க ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. அவரை நம்புறேன், அவர் கொடுத்த வார்த்தையை நம்புறேன், அதனால நான் நிலையில் இருக்கிறேன். எனக்கு இருக்க பிரச்சனைக்கெல்லாம் வேற ஒருவராலையும் நிலை நிற்க முடியாது. அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனை. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, நம்முடைய சிறுமையில நம்மளை தேற்றுகிற தேவன். தாவீதுக்கு இதே மாதிரிதான் பிரச்சனை, தாவீதுக்கு இதே மாதிரிதான் நெருக்கடி. தாவீதுக்கு என்னதான் கொஞ்சம் கிளம்புனாலும் மறுபடியும் ரசிச்சுருவாங்க, தாவீதை அமைக்கிடுவாங்க. அதான் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 119 49வது வசனம் 50வது வசனத்தை வாசிக்கும் போது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை கவனிங்க, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். என்ன செய்யணுமா? உமது அடியேனுக்காக நினைத்தருளும். தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். அதுவே என் சிறுமையில். நல்ல கவனிங்க, நம்முடைய சிறையிருப்புகள், நம்முடைய சிறுமைகள், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றிலும் அவருடைய வார்த்தை தாங்க நமக்கு ஆறுதல். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஏன் நிலை நின்று கொண்டிருக்கிறோம்னா, அவர் நமக்கு கொடுத்த வாக்கு, அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நம்பி நாம் நிலை நின்று கொண்டிருக்கிறோம். அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறோம், அவரையே பற்றி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சரிங்க, அப்படி வாக்கு தத்துவத்தை தேவன் நமக்கு கொடுத்தாரு, அதை நம்பி இருக்கிறோம். வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டிருக்கிறேன், அதை நம்பிதான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில வாக்கு தத்துவத்துக்கு ஏன் தாமதம்? அவர் சொன்னா செய்வார். சொல்லி செய்யாததுக்கு மனம் மாறுகிறவர் அல்ல அவர். மனம் மாறவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் நல்ல கவனிங்க, சங்கீதத்தில் 33வது அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா.
அப்ப நல்ல கவனிங்க, அவரை நம்பி இருக்கிறேன், அவருடைய வாக்கு நம்பி இருக்கிறேன், அவருடைய வாக்கு தத்துவங்களை நம்பி இருக்கிறேன். எல்லா நேரத்திலையும் என்னுடைய சிறகிருப்புகள், என்னுடைய சிறுமைகள்ல அவர் தான் எனக்கு ஆறுதலா இருக்கிறாரு. அவர் வாக்கு பண்ணிருக்கிறதுனால அந்த வாக்கு தத்துவம் மேல விசுவாசத்தை வச்சு நம்பிக்கையை வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில என்ன வாக்கு தத்துவம் என்ன செய்யல, நிறைவேறல. வாக்கு தத்துவத்தை நம்புறேன், எனக்கு இருக்க பிரச்சனைக்கு இந்த வாக்கு தத்துவம் மட்டும் தான் பிடிமானமா நம்புறேன். என் வாழ்க்கையில என்ன செய்யுது, தாமதிக்குது. அப்ப நம்ம கவனிக்கணும், ஏன் பிரச்சனை, எங்க பிரச்சனை, என்ன பிரச்சனை, இதை சிந்தித்து பார்க்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, ஏன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் தாமதம் ஆகுதுன்னு சிந்திச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்மளை எப்படி அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்தாரோ அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாரு, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுட்டாரு, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சுட்டாரு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த தேவன் அதோட விடல, என்ன செஞ்சாரு, அவர்களுக்கும் வாக்கு தத்தம் கொடுத்தாரு. விடுவித்தவரை விட்டு விடவில்லை, வாக்கு கொடுத்தாரு. என்ன சொன்னாரு, உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன். இதுதான் இஸ்ரவேலுக்கு வாக்கு தத்தம். இப்ப நல்ல கவனிங்க, இஸ்ரவேலுக்கு வாக்கு கொடுத்துறாரு, இஸ்ரவேல் வாக்கு தத்தம் பண்ணிட்டாரு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு தருவேன்னு சொல்றாரு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறாரு. எகிப்துல இருந்து விடுவிச்ச உடனே இவங்க எங்க போகணும், கானான் தேசத்துக்கு போகணும், இவங்களுடைய வாக்குத்தத்தை சுதந்திரிக்கணும். ஆனா விடுவிச்ச உடனே வெளியே வந்தாங்க, என்ன இருக்குது, பெரிய செங்கடல். இந்த செங்கடலை பார்த்த உடனே எல்லாம் பயந்து போய் நிக்கிறாங்க. இப்ப கவனிங்க, எல்லாம் பயந்து போய் நிற்கும் போது ஆண்டவர் வந்து அப்படியே ஒரு கீழ்காற்ற வீச பண்ணி எல்லாத்தையும் மொத்தமா குண்டு கட்டா தூக்கி கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல போடணும்னா போட முடியுமா, முடியாதா? பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கீழ்காற்றை வீச பண்ணி முட்டளவுக்கு காடைகளை வந்து நிரம்ப செய்தவருக்கு அதே கீழ்காற்றை வீச பண்ணி இது ஒட்டு மொத்தம் அள்ளி கொண்டு இந்த பாலும் தேனும் கானான் தேசத்துல கொண்டு போட முடியும். அதுக்குள்ள வல்லமை உண்டு, அதுக்குள்ள அதிகாரம் உண்டு, அதற்கு மகத்துவம் உள்ள தேவன் அவர். ஆனா செய்யல. ஏன் செய்யல? ஒரு குறித்த காலத்தை வைத்தார் இஸ்ரவேலுக்கு. 40 நாட்கள் நடபயணமா போ. இந்த நடபயணம் தான் உனக்கு காத்திருப்பு. இந்த காத்திருப்பு தான் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம். நல்ல கவனிங்க, குழந்தைகள் கையில தங்கத்தையும் உச்சிதமானதையும் பொன்னையும் தரமானதையும் மகிமையானதையும் குழந்தைகள் கையில கொடுக்கறதுக்கு எல்லா தகப்பனுக்கும் ஆசைதான். ஆமாவா இல்லையா? ஆனா குழந்தை என்ன செய்யணும், அதனுடைய தரத்தை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு குழந்தை தரம் உள்ளதா மாறணும். இந்த தகுதியான பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கு அது குழந்தை தகுதி உள்ளவனா மாறணும். அறியாதவங்க கையில கொண்டு கொடுத்தாது என்ன, குழந்தை கையில கொடுத்த பூமாலை மாதிரி. அப்போ உச்சிதமானதை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம யாரா மாறணும், உச்சிதமானவர்களை மாறணும். பக்கத்துல சொல்லுங்க, உச்சிதமான வாக்கு தத்தங்களை உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க உச்சிதமானவர்களாய் மாறணும், நீங்க தகுதி உள்ளவர்களாய் மாறணும், நீங்க தரம் உள்ளவர்களாய் மாறணும். அதற்காக தாங்க இந்த வெயிட்டிங் பீரியடு, அதற்காக தான் இந்த குறித்த நாட்கள், அதற்காக தான் இந்த 40 நாட்கள். அப்ப கவனிங்க, இந்த 40 நாட்கள் இவங்க என்ன செய்யணும்னா தேவனை பார்த்து, தேவனை துதித்து, தேவனை ஆராய்த்து, தேவனையே பற்றிக்கொண்டு இந்த 40 நாட்கள் இவங்க கடந்து செல்லணும். ஆபகுக் புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல 3வது வசனம் சொல்லுது பாருங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், முடிவிலே அது விளங்கு, அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை, நிச்சயமாய் வரும், அது தாமதி. அப்ப நல்லா கவனிங்க, காத்திருப்புங்கிறது அழிந்து போவதற்கு அல்ல,
காத்திருப்பு என்பது நம்மளை ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்றுவதற்காக ஆண்டவர் என்ன செய்றாரு? காத்திருக்க வைக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம காத்திருக்கிறது எங்க காத்திருக்கணும்? அது ரொம்ப முக்கியம். அவரு அழிந்து போக நம்மளை காத்திருக்க வைக்கல, நம்மளை ஆசீர்வாதத்துக்கு உரியவனாய் மாற்றும்படியாக, தரமுள்ளவனாய் மாற்றும்படியாக, தகுதி உள்ளவனாய் மாற்றும்படியாக, உச்சித மாணவிகளை நான் பெற்றுக்கொள்ள பாத்திரவனாய் மாற்றும்படியாக நம்மளை காத்திருக்க சொல்றாரு. அப்ப வாக்குத்தத்தத்தை எங்க பெற்றுக்கொண்டோமோ அங்கதான் காத்திருக்கணும். எங்க அழைக்கப்பட்டோமோ அங்கதான் காத்திருக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல பெட்டிஷன் கொடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் காத்திருந்தா நம்மளே மாதிரி முட்டாள் யாருண்டா? யாராவது உண்டுமா? அப்ப நல்லா கவனிங்க, நம்ம எங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, எங்கே தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை தருவேன்னு சொல்லி இருக்கிறாரோ அவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? காத்து இருக்கணும். நம்ம காத்து இருக்கிறோம். எங்க காத்து இருக்கிறோம்? ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு, ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அவரை நம்பிதான் நான் இருக்கேன்னு சொல்றோம். ஆனா சில நெருக்கடிகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில குழப்பங்கள் வரும்போது நம்ம காத்து இருக்கிற இடம் தேவ சமூகமா இல்லாம வேற எங்கெங்கேயோ போய் காத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. காத்திருக்கிறதுல ஏங்க சோர்வு வருது? காத்திருக்குங்க ஏங்க வெறுப்பு வருது? காத்திருக்கும் போது ஏன் நமக்கு சலிப்பு வருது? நம்ம காத்திருக்கிற இடம் சரியில்லை. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம்னா சோர்ந்து போக மாட்டோம், கலைத்து போக மாட்டோம். நம்ம காத்திருப்பது கர்த்தருடைய சமூகமாக இருந்தா என்ன செய்வோம்னா புது பலன் அடைவோம். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க காத்திருக்கிறது கர்த்தருடைய சமூகமாக இருந்தா புது பலன் அடைவோம். ஹல்லேலூயா. ஏன் அவர் சொல்ல ஆகும், கட்டளையிடம் நிற்கும். அவர் சொல்லியும் செய்யாது இருக்க மனுஷன் அல்ல. அவர் சொன்னதை செய்யும் அளவு நம்மளை கைவிட மாட்டாரு. அப்போ யாரு உனக்கு செய்வேன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல நீங்க சொன்னீங்களேன்னு சொல்லி காத்து இருக்கிறது தான் ஒரு தேவ பிள்ளையுடைய விசுவாசம். இப்ப விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், என் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு, அதனால செய்வான்னு நம்புறேன். ஆனா காத்திருக்கிறது இங்கே போய் காத்திருக்கிறேன். எதையோ பார்க்க ஆவலா இருக்கிறேன், எதையோ தெரிந்து கொள்ள ஆவலா இருக்கிறேன், எதையோ விரும்புகிறேன். அதல்ல, வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை செய்வாரு. அவர் செய்வாருங்கிறதுனால இரவும் பகலும் அவருக்காக நான் காத்திருக்கிறேன். அவர் நல்ல கவனிங்க, நம்ம என்ன செய்யணும்னா பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட இடத்தை விட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா அங்க போனா கிடைக்குமா, இங்க போனா கிடைக்குமா, அங்க போலாமா? இஸ்ரவேல் ஜனங்க அப்படித்தானே இருந்தாங்க. அதை தேடலாமா, இதை தேடலாமா, அப்படி கிடைக்குமா, இப்படி கிடைக்குமா, இங்க போலாமா, அங்க போலாமா, விட்டு வந்த பாதைக்கு திரும்பி போலாமா, திரும்பி பார்க்கிற அனுபவம். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சுங்க. ஆண்டவர் காத்திருப்பது 40 நாட்களுக்கு எதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்க 40 நாளை என்ன செய்யணும்னா அவரை பற்றிக்கொண்டு, அவரை மட்டுமே பற்றிக்கொண்டு, அவரையே பின்பற்றி, அவரை நோக்கி காத்திருந்து, அவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை, அவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து இருக்கணும். சும்மா அங்கேயும் இங்கேயும் என்ன செய்யக்கூடாது, கண்ணை மேய விடக்கூடாது. அப்ப வாக்குத்தத்தம் தாமதமாக காரணம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில 40 நாட்கள் தான் ஆண்டு சொல்லியிருந்தார். 40 நாட்கள் என்ன ஆயிடுச்சு? 40 வருஷம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்யாத அற்புதமே இல்லை. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இல்லைன்னா, இவர் செய்வாருங்க பொறுமை இல்லை, இவர் செய்வாருங்க நிறைவு இல்லை, இவர் செய்வாருங்க நம்பிக்கை குன்றி போயிடுச்சு, இவர் செய்வாருங்க விசுவாசம் குன்றி போயிருந்துச்சு. அதனால பாருங்க இஸ்ரவேல் ஜனங்க என்னன்னாக்கி இவர் தருவேன்னு சொன்னாரு, தருவாரு. ஏன் எங்க இஸ்ரவேல் ஓடல, ஆனா முழுமுழுப்பு, கீழ்ப்படியாமை, மறுதளிப்பு, தேவனுக்கு விரோதமான வார்த்தை, மறுபடியும் எகிப்துக்கு திரும்பி போலாமான்கிற தன்னுடைய மாமிச கிரியையினால வாக்குத்தத்தத்தை என்ன செஞ்சுட்டாங்க, தள்ளி போட்டுட்டாங்க.
பாருங்க, 40 நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லியிருக்காரு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன்னு. ஆனா இவங்களுடைய மாம்ச கிரியையினால, மாம்ச எண்ணங்கள்னால, மாம்ச இச்சைகள்னால, மாம்ச ஆசைகள்னால, அனித்தியமான காரியங்கள் மேல ஆசை வைத்ததுனால 40 நாட்கள்ல வர வேண்டிய தேவ ஆசீர்வாதத்தை, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை 40 வருஷமாய் மாத்திட்டாங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, தேவன் உங்க மேல வச்சிருக்க திட்டத்தை, தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, தேவன் உங்களுக்கு வைத்த தரிசனத்தை, தேவன் உங்க மேல வைத்த நோக்கத்தை எந்த மனுஷனாலையும் மாற்ற முடியாது. அதே மாதிரி எந்த பிசாசாலையும் மாற்ற முடியாது. ஆனா ஒன்னே ஒன்னால மாற்ற முடியும். தேவன் உன் மேல வைத்திருக்க அந்த வாக்கு தத்தத்தை, தரிசனத்தை ஒன்னே ஒன்னால மாற்ற முடியும். எதால மாற்ற முடியும்னா நம்முடைய மாமிச கிரியையினால மாற்ற முடியும். தேவ திட்டத்தையே என்னுடைய மாம்ச கிரியை மாற்றி போட்டுருமா அப்படின்னு ஆச்சரியமா இருக்குல்ல. நம்முடைய மாமிச கிரியை தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டுரும். தேவனுடைய தரிசனங்களை எடுத்து போடுறோம். தேவனுடைய நோக்கத்தை எடுத்து போடுறோம். என்ன? நம்முடைய மாம்ச கிரியை. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தி வந்தார்ல, எகிப்தில் அநேக அற்புதங்களை செய்தார். எகிப்தியன் என்ன செஞ்சுட்டாரு? முடிச்சிட்டாரு. இவங்க நடந்து வரும்போது மேக ஸ்தம்பமாகவும் அக்கடி ஸ்தம்பமாகவும் இவருக்கு முன்னாடி செல்றாரு. செல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து வந்து அத்தனை ஆசனையும் முடிச்சிட்டாரு. மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாய் நின்ற எகிப்தை முடிச்சிட்டாரு, எரிகோவை முடிச்சிட்டாரு. அவரை விடுவித்தார், அவரை ரட்சித்தார், அவரை வழக்காடினார், அவரை யுத்தம் செய்தார். அவரை பற்றி கொண்டு இருப்போமானால் நமக்காய் அவரை யுத்தம் செய்வார். எல்லாம் செஞ்சார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அவரை பரிசை பார்த்து சோரம் போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில 40 நாள்ல நடக்கிற வாக்குத்தத்தை 40 வருஷம் தள்ளி போட காரணம் தான். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மாம்ச கிரியைகள் தான் பாருங்க செய்த. ஓப்பனா சொன்னா என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை விடல, செஞ்சார். மன்னாவை கொடுத்தாரு, தண்ணீரை கொடுத்தாரு, இறைச்சியை கொடுத்தாரு. வஸ்திரம் அழுக்காய் போகல, பாதரட்சை தேய்ந்து போகல, நடத்தினாரு. அப்பப்ப தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சே தவிர வாக்குத்தத்தத்திலே ஆயிட்டு இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில அப்படிதான். நம்முடைய மாம்ச கிரியை வெளிப்பட 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 அப்பப்ப அவர் நடத்துறாரு, அவர் நடத்துறாரு. வந்த பிரச்சனைக்கு ஆமாமா எடுத்து வந்தா மோவாபியை யுத்தம் பண்ணாரு, முடிச்சிட்டாரு. அவன் வந்த உடனே அங்கெல்லாம் நடுக்க மருது முடிச்சு விட்டுருவாரு, போயிடுவேன். அப்படியே தாண்டி 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 போயிட்டே இருப்ப. வாக்கு தத்துவம் தள்ளி போயிட்டே இருக்குது. நம்ம என்ன சொல்றோம்? அவன் நடத்துறாரு. அதல்ல, உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நம்ம என்ன செய்யறோம்னா, கண்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய மாம்ச இச்சைக்கு ஏற்றது போல நம்ம வாழ்ந்து வாக்கு தத்துவத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒருபோதும் தள்ளி போடுறது அவர் விரும்புகிறது இல்லை. ஒரு பையனுக்கு சைக்கிள் வாங்கி தரணும்னு அப்பா சொல்றாருங்க. எத்தனை வயசுல வாங்கி கொடுப்பாரு? 50 வயசுலயா? தாய் நீங்க சொல்றீங்க, அம்மா உன் காது குத்தி உன் காதுல ஒரு கம்மலை போட்டு பார்க்க ஆசையா இருக்கு. எப்ப 30 வயசுலயா காது குத்துவியா பிள்ளைக்கு? பிள்ளை எப்ப அதுக்கான ஸ்தானத்தை அடைகிறாளோ அப்ப நீங்க காது குத்துவீங்க. எப்போ பிள்ளை அதுக்கான ஸ்தானத்தை அடைகிறாளோ அப்ப பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுக்குறீங்க. எப்போ பிள்ளை அதுக்கான ஸ்தானத்தை அடைகிறாளோ அப்ப பிள்ளைக்கு என்ன பண்றீங்க? என்னென்னலாம் செய்யணும் அதெல்லாம் பார்த்து பார்த்து செல்போன் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. ஏன்? இந்த ஏஜ் வந்துட்டான், இந்த ஏஜ் வந்துட்டான். நம்மளை விட எவ்வளவோ இறக்கமுள்ளவர் அவரு.
வாக்கு தத்துவத்தை வச்சுக்கிட்டு இன்னவான்னு அலைய விட மாட்டாது. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் கைவிட்டுக்கிற தேவன் அல்ல. அவனால கவனிங்க, நம்முடைய மாமிச கிரியை நிமித்தம், நம்முடைய மாமிச எண்ணங்களை நிமித்தம், நம்முடைய மாமிச சிந்தனை நிமித்தம் அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தை தள்ளி தள்ளி போகுது. ஆனா நடத்துகிறார். என்ன நடத்துகிறார் என்பது அதை சொல்றதுக்கு இல்ல, என் வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்குது. இந்த சாட்சி மகிமையான சாட்சி. அவர் சொன்னதை என் வாழ்க்கையில செய்துகிட்டு இருக்கிறார். செய்வாருன்னு சொல்லி நாட்களை கடத்துவதல்ல. நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்க ஒரு காலகட்டம் வரும்போது அவர்கிட்ட கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்றாங்க. இப்போ ராஜாவை இஸ்ரவேலுக்கு அவர் ஏற்படுத்துது. அதனால கவனிங்க, ராஜாவை செலக்ட் பண்ணது ஜனங்களா தேவனா? இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை ஆள ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. இப்ப ராஜாவை செலக்ட் பண்ணது யாரு? ஜனங்களா தேவனா? ஜனங்க கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். ஆனா ராஜாவை செலக்ட் பண்ணது தேவன் செலக்ட் பண்ணாங்க. அதை ஸ்டாங்க சொல்ல கூட தெரியலையே. நம்ம எத்தனை வருஷம் விசுவாசி? நல்ல கவனிங்க, தேவன் செலக்ட் பண்றது. அவர் எப்படி தேவன் செலக்ட் பண்ணாரு? தாவீது சவுல தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவனாய், நல்ல நற்குணம் உள்ளவனாய், நல்ல தாழ்மை உள்ளவனாய். சவுலை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. தாவீது சவுல் நல்ல கீழ்ப்படுகிறவன், நல்ல குணசாலி, நல்ல தாழ்மை உள்ளவன். எங்களுடைய கோத்திரங்கள்ல எங்க கோத்திரம் சிறிய கோத்திரம், அதுல நாங்க சின்னவன் சொல்லி தாழ்மையான மனுஷன். அது மட்டுமல்ல, ராஜ திடன் உள்ளவன். அவனுடைய சரீர மேனிய பார்த்தா ஒரு ராஜாவா ஆளுகிற கம்பீரம் உள்ளவன். எல்லா ஜனங்களை விட உயரமானவன். அப்படி பார்த்து 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 செலக்ட் பண்றாருங்க. நம்ம நினைக்கிறோம் சவுலை ஏதோ சும்மா ராஜாபிஷேகம், அதெல்லாம் கிடையாது. சவுலை ஆண்டவர் எப்படி செஞ்சார்னா, பார்த்து 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 இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ரட்சிப்பான்னு சொல்லி அவனை திட்டம் போட்டு, அவன் மேல சித்தத்தை வைத்து, அவன் மேல தரிசனத்தை வைத்து, அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி ராஜ்யபாரத்தில் உட்கார வச்சாரு. உங்களையும் என்னையும் குறித்து அவர் அப்படிதான் எதிர்பார்க்கிறாருங்க. இவன் என் சித்தத்தை செய்வான், இவன் என் திட்டத்தை செய்வான், இவன் என் நோக்கத்தை செய்வான், இவன் என் தரிசனத்தை நிறைவே, அந்த ஆசைதான் சவுல் மேலையும். ஆனா சவுல் என்ன செஞ்சா தெரியுமா? அனித்தியமான உலக பொருள் மேல ஆசை வைத்தான். உலக பொருட்கள் மேல இச்சையை வைத்தான். உலக பொருட்களுக்காக தன்னை அடிமையாக்கி கொண்டான். தேவ சித்தத்தை செய்யாம உலக காரியங்கள் மேல தன்னுடைய மாமிச இச்சையை வைத்ததுனால அபிஷேகத்தை இழந்து போனான். இப்போ அபிஷேகத்தை, திட்டத்தை, தரிசனத்தை, நோக்கத்தை சவுல் மேல இருந்து மாத்தினது தேவனா, சவுளுடைய மாம்ச கிரியையா? அதான் சொல்றேன். தேவ திட்டத்தை உங்களுடைய மாம்ச கிரியை மாத்தும். இதை மாத்துக்கு பிசாசு எல்லாம் கூடி பிடிச்சிட்டு வர வேண்டாம். அப்ப நல்லா கவனிங்க, நம்ம என்ன கேட்கணும்? ஆண்டவரே, உங்க தேவ சித்தத்தின்படி அந்த திட்டத்தை அறிந்து நடக்கிறவனா என்ன மாற்றுங்க. வாக்குத்தத்தை காத்திருக்கிறோம்ல, நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க உங்க வார்த்தையை நிறைவேற்றணும், நான் எப்படி வேணாலும் போவேன். அதர் சேனல் பார்க்கவே கூடாது. அதெல்லாம் அந்நிய நுகம், தேவையில்லாத காரியங்கள் உள்ள வரக்கூடாதுங்க. தேவனுக்காக நான் என்ன செய்யலாம்? தேவ திட்டத்துக்கு நான் என்ன செய்யலாம்? இந்த எண்ணம் இருக்கணும். அவன் தான் என்ன செய்ய முடியும்? வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க முடியும்.
அவனுக்கு குறித்த காலம் எப்ப தெரியுமா? எப்ப ஆண்டவரே நான் ஒண்ணு இல்லை, என் வாழ்க்கையில வலது புறமோ இடது புறமோ முன்ன பின்னோ எல்லாம் நீங்க தான் ஆண்டவர் சொல்லி சரண்டர் பண்றானோ அவன் வாழ்க்கையில குறித்த காலம் வந்து விட்டது. நம்ம என்ன சொல்றோம்? 5 வருஷம் ஆச்சு ஆண்டவரே, வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. 10 வருஷம் ஆச்சு ஆண்டவரே, 15 வருஷம் ஆச்சு ஆண்டவரே, 20 வருஷம் ஆச்சு ஆண்டவரே, சொன்னீரே செய்வேன்னு சொன்னீரே, செய்யலையே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் காத்திருப்பு இருந்துச்சு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆதியாகம புஸ்தகத்தில் 21வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுது, குறித்த காலத்தில் ஈசாக்கு பிறந்தானா. அப்ப அங்க காலம் வைக்கப்பட்டிருந்துச்சா இல்லையா? ஆனா வசனம் சொல்லுது, ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக இருந்தான். விசுவாசத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டான். விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமாக இருந்தான். எங்கெல்லாம் போனாரோ ஆபிரகாமை குறித்து சொல்லுது, அவன் 5 மாடி வீடு கட்டினான், 7 மாடி வீடு கட்டு. ஆபிரகாம் எப்படி இருந்தான்? கூடாத வாசியா இருந்தான். எங்கெல்லாம் அலைந்து திரிகிறவனா இருந்தான் ஆபிரகாம். வாக்குத்தத்தம் இருக்குங்க, அலைந்து திரிகிறவனா இருந்தான். ஆனா எங்கெல்லாம் அவன் அலைஞ்சானோ, எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் அவனுக்கு ஒரு கூடாரத்தை போட்டது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பலிபீடத்தையும் கட்டினான். அவன் எங்கெல்லாம் போனாரோ அப்ப அங்கெல்லாம் தேவன் 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 தேவனை வச்சு 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 வாழ்ந்ததுனாலதான் ஆபிரகாம் விசுவாச தகப்பன். அப்ப நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, இல்லை 20 வருஷம் ஆகுது, செய்வேன்னு சொன்னாரு செய்யல. யோசிக்கிறோம்ல, என்ன செய்யல என் வாழ்க்கையில? செய்வேன்னு சொல்றாரு பிரதர், என்ன நடத்துறாரு பிரதர், நான் வாக்குத்தத்தம் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு, ஆனா என்ன செய்யலையே. என்ன வாழ்க்கையில வாக்குத்தத்தம் ஏக்கம் இருக்கா இல்லையா? ஆசை இருக்கா இல்லையா? அவர் சொன்னது நிறைவேறணுங்கிற என்ன இருக்கா இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்றோம்? என்ன நிறைவேறலையே, சொன்ன செய்வேன்னு சொன்னார என்ன செய்யலையே. இப்ப நான் கேட்கிறேன், அவன் செய்வேன்னு சொன்னாரு, அவன் செய்யாம விடவே மாட்டாருங்க, விடவே மாட்டாரு. நீங்க என்ன செய்தீங்க? பக்கத்துல கைய கொடுங்க. அவருக்காக நீங்க என்ன செய்தீங்க? கேளுங்க, என்ன செய்தீங்க? ஒரு லிஸ்ட் போட்டு பாருங்க, ஏதாவது ஒன்னாவது செய்தமா? கடந்த நாள்ல ஒரு தம்பியை பார்த்தேன், சந்திச்சேன். அந்த தம்பி, சும்மா தானே இருக்கீங்க தம்பி, நீங்க வேலை பார்க்குற இடத்துல சுவிசேஷத்தை சொல்லலாமே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஊழிய அழைப்பு இல்லை பாஸ்டர் அப்படின்னா. ஊழியம் செய்யறதுக்கு அழைப்பு வேண்டாங்க, ஊழியம் செய்யறதுக்கு அழைப்பு வேண்டாம். அழைப்பை விட ஒப்பு கொடுக்கிற ஊழியம் மகிமையானது. அழைப்பை விட ஒப்பு கொடுக்கிற ஊழியத்தில் தேவன் மகிமை அடைகிறாரு. கடந்த நாளில் ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பைக்ல வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய போஸ்டர். அந்த போஸ்டரை பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு இந்த ஆளை நான் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா அங்கே ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி, அதாவது அந்த பொண்ணுடைய அப்பா, அவருக்கு போட்டோவை போட்டிருக்கு. அப்போ நான் பார்த்த உடனே புரிஞ்சுட்டேன், அவருக்கு மகளுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு. அப்போ அந்த ரிட்டையர்டு மிலிட்ரி ஆனவர் எனக்கு ஒரு உதவி செய்தார். சில வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய்தார். அப்ப எனக்கு அந்த என்னோட நல்ல நட்புல தான் இருக்காது, ஆனா நான் அந்த உதவியை மறக்கல. அப்ப பார்த்த உடனே நான் நினைக்கிறேன், ஏன் நமக்கு இன்விடேஷன் தரல, ஏன் கல்யாணத்துக்கு நமக்கு அழைப்பு தரல, கல்யாணம் நடக்குது மண்டபத்துக்குள்ள, ஏன் எனக்கு அழைப்பு தரல அப்படின்னு சொல்லிட்டு, அழைப்பு தந்தா என்ன ததாட்டா என்ன, நம்ம நண்பர், நமக்காக உதவி செய்தவர், இந்த திருமணத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி பைக்கை கொண்டு விட்டு நேரு திருமணத்துக்கு போயிட்டேன். உள்ள போன அவர் ஓடி வந்து என்னை பார்த்த உடனே கட்டி அடைச்சி, பிரதர் நான் உங்களை மறந்துட்டேன் பிரதர், வெரி சாரி பிரதர் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாது. ஹிந்துங்க ஃபீல் பண்ணுவது, நான் ஊழியத்தில் இருக்கேன் தெரியும், நேரம் என்னை கூட்டு போய் ஸ்டேஜில் விட்டுக்கிட்டு பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க பிரதருங்க. அந்த ஒரு வழக்கம் ஸ்டேஜில் அவங்களுக்கு கிடையாது.
பிராமின்ஸை வச்சு இல்லை ஏதாவது ஒரு முறையில் ஹிந்துஸ் திருமணம் முடிச்ச பிறகு முடிஞ்சிச்சு. யாரும் அந்த ஸ்டேஜில் யாரும் அவங்க பிளஸ் பண்ற வழக்கு ஹிந்துல கிடையாது. அவரு நான் போனோட சந்தோஷம் தாங்கல, கூப்பிட்டு பிளஸ் பண்ண சொன்னாரு. தூக்கிக்கிட்டு அவரை பிடிக்க சொல்லிட்டு 2 பிள்ளைக்கு மேலே தலைக்கில கையை வச்சு பிளஸ் பண்ணேன். நல்லா தேவ சமூகத்தில் கேட்டு பிளஸ் பண்ணேன். பிளஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். வந்த அடுத்த நாள் சாயங்காலம் ஒரு 8:30 மணி இருக்கும் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஹோட்டல் பிரபு ஹோட்டல்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு. பிரதர் தயவு செய்து கொஞ்சம் வந்துட்டு போயிருங்க அப்படின்ட்டு. அப்போ என்னன்னு தெரியலை, வந்து பேசலாம் வந்துருங்கன்ட்டாரு. நான் போனேன். போனால் அந்த புது பொண்ணு இருக்குது, அந்த புது மாப்பிள்ளை பையன் இருக்கிறான், அவங்க குடும்பம் இருக்காங்க, எல்லாம் என்ன பயங்கர வரவேற்பு கொடுக்குறாங்க, பயங்கர வரவேற்பு. எனக்கு ஒன்றும் புரியலை. ஒரு கல்யாண இன்விடேஷனும் எனக்கு தரல, எனக்கு இவ்வளவு வரவேற்பா புரியல. எனக்கு உள்ள கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் சுத்தி இருக்க அவர் ஒரு வார்த்தை பேசுறாரு பாருங்க. என்ன பேசுறானா, நான் 1200 கார்டு அடிச்சேன். கிட்டத்தட்ட 2000 பேர் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த 2000 பேர் வந்ததை விட நான் உங்களை கூப்பிடலன்னு சொல்லி எந்த ஒரு பெருமிதமும் இல்லாம, எந்த ஒரு அகந்தையும் இல்லாம, கார்டு கொடுத்தாலே இப்படி கொடுக்கல, அப்படி கொடுக்கல, அப்படி முறையா கொடுக்கல, தாம்பூலம் வச்சு கொடுக்கல, தட்டு வச்சு கொடுக்கலன்னு சொல்றவங்க மத்தியில நான் கார்டு கொடுக்காமலே உள்ள வந்து என் பிள்ளைகளை பிளஸ் பண்ணீங்கல்ல, அந்த 2000த்துல வராத பிளஸிங் உங்க ஒரு ஆளு மூலமா என் பிள்ளைகளுக்கு வந்துச்சு போதும் சொல்லி. இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? அழைப்பை விட ஒப்பு கொடுத்தேன்ல, அதுல ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு சந்தோஷம் பெருகுமாக இருந்தா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு அழைப்பு இல்லைங்க. ஒப்பு கொடுத்து ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சோன்னா அவருடைய மனசு அவ்வளவு சந்தோஷப்படுங்க. சொல்றாரு 2000 பேர் வந்ததை விட நீங்க அழைப்பு இல்லாம வந்து என் பிள்ளைய பிளஸ் பண்ணது என் வாழ்க்கையில மறக்க மாட்டாங்க. நமக்கு என்ன சுய கௌரவம், சுய நீதி. பக்கத்துல ஒருத்தங்க சுவிசேஷம் சொல்ல மாட்டோம், பக்கத்துல ஒருத்தங்க ஆண்டவரை பத்தி பேச மாட்டோம். இவங்களை பேசினா என்ன நினைப்பாங்க? வாலிப பிள்ளைகளா இருக்கீங்க, உங்களை சுத்தி இது வரைக்கும் நீங்க காலேஜ் வரைக்கும் போயிருக்கீங்க, 10th படிச்சிருக்கீங்க, 12th படிச்சிருக்கீங்க, எத்தனை ஆத்துமாதம் பண்ணீங்க, ஆண்டவருக்காக என்ன செய்தீங்க? ஆண்டவருக்காக என்ன செய்தீங்க? பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, எவ்வளவோ சந்திக்கீங்க, எவ்வளவோ இடங்கள் போறீங்க, வாழீங்க, ஆண்டவருக்காக என்ன செய்றீங்க? இது செய்யற காலம். இந்த காலத்துல செய்தனா இனி ஒரு காலம் வரும், அந்த காலம் அவரோட இணைக்கப்படுகிற காலம். இந்த காலத்துல செய்ய தவறிட்டா அவரோட இணைக்கப்படுகிற காலத்துல கைவிடப்பட்டுருவேன். நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா? அவர் எனக்கு செய்வேன்னு சொன்னதை செய்யணும்னா நான் அவருக்காக ஏதாவது செய்யணும். பக்கத்துல சொல்லுங்க, வாக்குத்தத்தத்துக்கு எக்ஸ்பைரி கிடையாது, எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அது நிற்கும். எப்ப நீ ஆயத்தமாகிற அப்படியே உன் மேல வந்து பிளஸ் ஆகும். ஆனா வாழ்க்கைக்கு வாக்குத்தத்தத்துக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. வாழ்க்கைக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு. இது ஒரு அநியாயம். வாழ்க்கைக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு. அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே இவ்வளவு நாளும் ஆண்டவர் வாக்குத்தத்தை நிறைவேற்றுவாரு சொல்லி என்ன செஞ்சோம்? காத்திருந்தோம். நம்பணுமா இல்லையாக்கா? நம்பணும்ல. விசுவாசிச்சியா தம்பி? விசுவாசிக்கதா இல்ல? நம்புறீங்களாமா? நம்பணும். நம்பிக்கையில குறைவு இல்லை, விசுவாசத்தை குறைவு இல்லை. அவருக்கு எதுல குறைவுனா அவருக்காக ஏதாவது செய்ததுல குறைவு. அவருக்கு ஏதாவது செய்த காரியத்தில் அசால்ட்டு, அவருக்காக ஏதாவது செய்த காரியத்தில் அஜாக்கிரதை. இன்னைக்கு சொல்லுங்க, நான் இவ்வளவு நாட்களை வீணடிச்சிட்டேன், அதனால என்னுடைய வாழ்க்கை தத்துவம் என்னுடைய மாம்ச கிரியையினால லேட் ஆகிட்டே இருக்குது, பின்தங்கிட்டே இருக்குது, கால தாமதமாயிட்டே இருக்குது. இனி அப்படி இல்லாண்டவரே, இன்னைக்கு முடிவு பண்றேன், உங்களுக்காக ஏதாவது ஒண்ணு செய்வாண்டவரே.